ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றது வரும். இப்ப நீங்க ஒரு கிராமத்துல சில நூறு மக்களுக்கு உங்களுக்கு தெரியும், நீங்க ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா ஒரு சிட்டிக்கு வரலாம், பல லட்சம் மக்களுக்கு உங்களை தெரியக்கூடிய ஒரு விஷயத்த அவர் ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்ல ஒரு பிரம்மாண்டம். உங்களை வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணி கொடுப்பாரு. நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா போதும். குருனோட பார்வை இருக்கிறதுனால ராகுனால வரக்கூடிய கெடுபலன்களை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கேது 4ஆம் பாவம், சுக தாயார் ஸ்தானத்துல கேது, ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். நிறைய பேர் வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் உண்டு. அம்மானோட ஒரு மனதளவுல பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் வர்றதுக்கு, லோட்டஸ் எஃபெக்ட், தாமரை இலையில தண்ணி மாதிரி நீங்க இருக்கிறதுக்கு, அம்மா விட்டு விலகி போறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு ஜாஸ்தி. அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப சிம்பிள், அம்மா விட்டு விலகி போக கூடாது அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத வச்சுக்கோங்க. என்ன உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் வருது அப்படின்னா உடனே ப்ராப்பரா வைத்தியம் பண்ணிக்கோங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவான் 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு, ஒரு பொன்னர், முழு சுபர், பிரகஸ்பதி. குடும்பஸ்தானத்துல குரு, குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே இருக்குங்க. காசு நடமாட்டம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும், பெருசா கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி பாருங்க, நம்ம ஒரு புது உறவு அப்படின்றது வரும். ஒண்ணு திருமணமாகி ஒரு புது உறவு வரலாம், இல்ல ஒரு குழந்தை, ஒரு புது குழந்தை பிராப்தம் அப்படின்றது வரலாம். இல்ல எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எங்களை விட்டு விலகுனாங்க எங்க நாத்தனாரு, எங்க ஓரவத்தி, இந்த மாதிரி ஒரு விலகுன சொந்தம் திருப்பி வந்து இணையலாம்.